ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு மூத்த நடிகை விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி போய் குடும்பத்தோட அவங்கள போய் வீட்டுல போய் சந்திச்சு அவங்க அவரு வீடு தேடி வரும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நிலைநாட்டி இருக்கிறாரு. இங்க 10 நாளா வெயிலையும் மழையிலையும் அவங்களுடைய உரிமைக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே, பசி துன்பத்துல போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்களை பார்க்க அப்பா ஸ்டாலினுக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் செலவிட முடியலையா? அவருடைய தொகுதி வருது, அவருக்கு இங்க அவர் தானே வரணும். இன்னும் சொல்ல போனா இந்த கோரிக்கைக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. சரி, சிஎம்டிஏக்கு அவர் தான் இன்சார்ஜ், அவர் வந்தாரு. இருந்தாலும் துறை சார்ந்த மந்திரி நேரு அவர்கள் எந்த ஒரு வார்த்தையோ ஒரு விளக்கத்தையோ எதுவுமே சொல்லல. அதை விட முக்கியமா இந்த அப்பா ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி, கட்சி அரசு சார்பிலும் சரி, அவர் இங்க ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கறதுக்கு, ஒரு சுமூகமான தீர்வை கொடுக்கறதுக்கு கடன்பட்டவர். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.